ஓம் சாந்தி. இன்று மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்று கொண்டாடுகின்றோம். அதே போல நவம்பர் 19 அன்று இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே என்று கொண்டாட உள்ளோம். இப்படி பெண்களுக்கென்று ஒரு நாளும் ஆண்களுக்கென்று ஒரு நாளும் ஒதுக்கி கொண்டாடுகின்றோம். நம்மிடம் இது போல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆண்களுக்கென்று ஒரு சில குணாதிசயங்கள் உள்ளது என்று. உதாரணமாக தைரியம், வீரம், ஊக்கம் என்று சொல்லலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது போன்ற குணாதிசயங்கள் பெண்களுக்கும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பெண்களுக்கென்று ஒரு சில குணாதிசயங்கள் உள்ளது என்று நம்புகின்றோம். உதாரணமாக அன்பு, அக்கறை, கருணை என்று சொல்லலாம். ஆனால் நமது அன்றாட வாழ்வில் பல ஆண்களிடம் இது போன்ற குணங்கள் இருப்பதை காணுகின்றோம். ஆக ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து பாராமல் அனைவரிடமும் அனைத்து குணங்களும் இருக்கவே இருக்கின்றது என்பதனை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த காலகட்டத்தில் பெண்பாலாக இருந்தாலும் ஆண்பாலாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தால் மிக சகஜமாக அவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி என்பதே ஆகும். இதன் மூலம் நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்கின்றோம். ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ எதில் வலிமை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக சக்திசாலியாக ஆக வேண்டும். அதாவது எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக பலவீனமாக இருக்கின்றார்கள். அதனால் அனைவரும் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி கூட இருக்கின்றதல்லவா, உண்மையை காதால் கேட்கும் போதும் அதனை அறிந்து கொள்ளும் போதும் மனம் மிக சந்தோஷம் அடைகின்றது என்று. அதனால் இப்பொழுது நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்வோம். உண்மையில் நாம் அனைவரும் ஆத்மாக்கள். நாம் காணக்கூடிய இந்த உடல் அல்ல. ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்போது சில பிறவிகளில் ஆத்மா ஆண் உடலை எடுத்து தனது பாகத்தை நடிக்கின்றது. அதே போல சில பிறவிகளில் ஆத்மா பெண் உடலை எடுத்து தனது பாகத்தை நடிக்கின்றது. உடலானது அழியக்கூடியது, தற்காலிகமானது. ஆனால் ஆத்மா அழிவற்றது, நிரந்தரமானது. ஆத்மா தனது வெவ்வேறு பிறவிகளில் வெவ்வேறு பாகத்தை நடித்து நடித்து தனது சக்தியை இழந்து உள்ளது. இதனால்தான் நாம் அனைவரும் உணர்வு பூர்வமாக பலவீனமாக உள்ளோம். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சக்திசாலியாக ஆகுவதற்கு சுயம் பகவான் அளிக்கும் ராஜயோக ஞானத்தை கற்றுக்கொண்டு வாழ்வில் சுயம் தன்னை மேம்படுத்தி கொள்வோம். தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தனது சக்திகள் என்ன என்ற ஞானத்தை அறிந்து கொண்டு அதனை பயன்படுத்தும் போது சுயம் அதிகாரத்தை அடைகின்றது. இப்பொழுது நமக்கு தேவையானது விமன் எம்பவர்மெண்ட் அல்ல, செல்ஃப் எம்பவர்மெண்ட்டே ஆகும். உண்மையை உணர்ந்த நிலையில் விழிப்புணர்வுடன் வாழ்வோம், வளர்வோம், மற்றவர்களையும் வளர வைப்போம்.
ஓம் சாந்தி.